48 பொருட்களுக்கான வரி விகிதத்தில் மாற்றம் செய்ய ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முடிவுகள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் விவாதிக்கப்பட்டு இறுதி செய்யப்படும். ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவிற்கு பிறகுதான் இந்த வரி விகிதங்கள் அமலுக்கு வரும். புகையிலை தொடர்புடைய பொருட்கள் மற்றும் காற்றூட்டப்பட்ட பானங்கள் மீது 35% சிறப்பு வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பொருட்கள் மீதான 5, 12, 18 மற்றும் 28% 4 அடுக்கு வரி விதிப்பு வழக்கம் போல் தொடரும். மேலும் 35% சிறப்பு வரி என்ற புதிய வரி அறிமுகப்படுத்தப்படும். தற்போது ஜிஎஸ்டி 4 அடுக்கு வரி அமைப்பாகும். சிறப்பு வரிகள் அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. ஜிஎஸ்டியின் கீழ் சில அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. சில பொருட்களுக்கு மிக குறைந்த வரி விதிக்கப்படுகிறது. அதே சமயம் ஆடம்பர மற்றும் அலங்கார பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது. கார்கள், வாஷிங் மிஷின்கள் போன்ற ஆடம்பர பொருட்கள் மற்றும் காற்றோட்டமான நீர் மற்றும் புகையிலை பொருட்கள் போன்ற பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது. கடந்த அக்டோபரில் நடைபெற்ற கூட்டத்தில் 20 லிட்டர் மற்றும் அதற்கு மேற்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட குடிநீர் மீதான ஜிஎஸ்டியை 18% 5% குறைக்க பரிந்துரைக்கப்பட்டது. 10,000 ரூபாய்க்கு குறைவான சைக்கிள்களுக்கான ஜிஎஸ்டியை 12% 5% குறைக்க கவுன்சிலில் முன்மொழிவது என்று முடிவு செய்யப்பட்டது. மேலும் உடற்பயிற்சி குறிப்பேடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12% 5% குறைக்கப்படும். மேலும் 15,000 ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள கால் அணிகளுக்கான ஜிஎஸ்டியை 18% 28% உயர்த்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு முன்மொழியப்பட்டது. 25,000 ரூபாய்க்கு மேல் உள்ள கடிகாரங்களுக்கான ஜிஎஸ்டியை 18% 28% உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டது. அதேபோல் கூகுள் பே மூலம் ரீசார்ஜ் செய்தால் கூடுதல் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் பே மூலம் செய்யப்படும் ரீசார்ஜ் திட்டங்களுக்கு ₹1 முதல் ₹5 வரை ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் ஆன்லைன் வர்த்தகம் அதிகமாக உள்ளது. குறிப்பாக கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற யூபிஐ சாதனங்கள் மூலம் பணம் செலுத்துவது மிகவும் பொதுவாகிவிட்டது. டீ குடிப்பதிலிருந்து வீட்டு வாடகை, மின்கட்டணம் கட்டுவது வரை பலவற்றை செலுத்தும் யூபிஐ முறையை மக்கள் பின்பற்றுகின்றனர். இதனால் நேரம் மீதமாகிறது. ஏடிஎம்களில் பணம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏடிஎம் கட்டணம் இல்லை. கூடுதலாக பணத்தை உடனடியாக செலுத்த முடியும். எப்பொழுதும் பணத்தை கையில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களில் யூபிஐ பணம் செலுத்துவது மக்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது. இந்த நிலையில்தான் கூகுள் பே மூலம் ரீசார்ஜ் செய்தால் கூடுதல் ஜிஎஸ்டி கட்டணம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலோட்டமாக பார்க்கும்போது வரிச்சலுகை இருப்பதாக தோன்றும். ஆனால் அதனை ஈடுகட்ட டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு வரி விதிக்கப்படுகிறது. சாதாரண சாலையோர கடைகள் முதல் பேடிஎம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர்களிடம் வரி விதிக்கிறார்கள் என்றால் அதைவிட கொடுமை வேறு என்ன இருக்கிறது? அதே போல பழைய கார்கள், வாஷிங் மிஷின் எல்லாம் ஆடம்பர பொருளாக அறிவித்திருக்கிறார்கள். பிறகு மக்களின் வாழ்க்கைதான் எப்படி உயரும்? டிஜிட்டல் இந்தியா என்பதே சாதாரண மக்களிடம் எப்படியாவது வரி வசூல் செய்திட வேண்டும் என்பதுதான் போலிருக்கிறது. மலரிலிருந்து தேன் எடுப்பதை போலத்தான் வரி விதிப்பு இருக்க வேண்டுமே தவிர மலரை கசக்கி பிழிந்து தேனை எடுப்பது போல் இருக்கக்கூடாது என்று அறிஞர் அண்ணா கூறினார். ஆனால் இப்போது மலர்களை கசக்கி பிழியும் வேலையைத்தான் செய்கிறார்கள்.